கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்னை நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்தீர்கள். 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த தொகுதியில் உங்கள் அன்பு சகோதரியாகிய நான் மீண்டும் போட்டியிடுகிறேன். உங்களை சந்தித்து எப்போதும் போல உங்களது பேராதரவை எனக்கு அளித்து என்னை மீண்டும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே நான் இன்று இங்கே வந்துள்ளேன். உங்களது பேராதரவுடன் 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலன் காக்கும் வகையில் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது. பல வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணாக்கர்கள், இளைஞர்கள், மகளிர், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், முதியோர்கள் என சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தேவையானவற்றை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்துள்ளது. ஏழை எளியோரை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. நான் ஆட்சி பொறுப்பேற்ற போது பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலை இருந்தது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். மின்வெட்டினால் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை மறக்கவே முடியாது. அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை. சட்டம் ஒழுங்கு செம்மையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு மிக சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை காசிமேடு பகுதியில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகம் 92 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து நவீன வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கத்திவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. குறுக்குப்பேட்டை பகுதி மக்கள் இதன் மூலம் பயன் பெற்றுள்ளனர். வடக்கு பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே நேரு நகர் மற்றும் எழில் நகர் ஆகியவற்றை இணைக்கும் நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பவர்குப்பம் பகுதியில் சிதிலமடைந்த குடிசை பகுதி மாற்று வாரிய வீடுகள் இடிக்கப்பட்டு 556 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு இங்குள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அரங்கநாதபுரம் திட்ட பகுதியில் 480 புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு இங்குள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சின்ன ஸ்டான்லி மருத்துவமனை என அழைக்கப்படும் தண்டையார்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனைக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி வழங்கப்பட்டுள்ளது. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளன. புதிய நியாய விலை கடைகள் துவங்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதி மக்களின் வசதிக்காக சிற்றுந்துகள் இயக்கப்படுகின்றன. கடந்த 28/2/2016 அன்று நான் கலந்து கொண்ட அரசு விழாவில் பல்வேறு பணிகள் 193 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றிட அடிக்கல் நாட்டினேன். இந்த பணிகள் எல்லாம் விரைவில் முடிக்கப்படும். இந்த தொகுதியில் 30,593 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 306 உட்புற சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன.
முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் இந்த தொகுதியில் வெறும் 43 லட்சம் ரூபாய்க்கான குடிநீர் பணிகளும் 50 லட்சம் ரூபாய்க்கான கழிவுநீர் பணிகளும் தான் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் 6,44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் பணிகள் மற்றும் 17,68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவுநீர் மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் கட்டடங்கள், பாலங்கள், சாலைகள், மழைநீர் வடிகால், தெருவிளக்குகள், பூங்காக்கள் போன்ற 1824 அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு சில நாட்களில் கொட்டி தீர்த்தது. சென்னையில் பல இடங்களில் மழை நீர் தேங்கியது. இந்த தொகுதியில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டன. அப்போது நான் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு தேவையான உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் உங்களை எல்லாம் நேரில் வந்து சந்தித்து உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதை எடுத்து கூறினேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் போர்க்கால அடிப்படையில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பள்ளிக்கூடங்களில் தங்க வைத்து உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இத்தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 97,411 குடும்பங்களுக்கு 48 கோடி ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பெருமக்களே, எவ்வளவு பெருமழை பெய்தாலும் வெள்ளம் தேங்காத வண்ணம் மழை நீர் வடிகால் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். உங்கள் ஆதரவுடன் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். மீன்பிடி தடைக்கால நிவாரண திட்டம் மற்றும் மீன்பிடி குறைந்த காலத்திற்கான நிவாரண திட்டம் ஆகியவற்றின் கீழ் வழங்கப்படும் உதவி தொகைகள் 5,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கென தனி வீடுகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படுவதுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 100 யூனிட் மின்சாரத்திற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு குடும்பமும் பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பிலான துணிகளை கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெறும் வகையில் வெகுமதி கூப்பன்கள், கிஃப்ட் கூப்பன்கள் வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி இணைப்பு பெற்றுள்ளவர்களுக்கு செட் டாப் பாக்ஸ் விலையில்லாமல் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் உதவி தொகையுடன் 4 கிராம் தங்கம் என்பதற்கு பதிலாக 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். பெண்கள் மோபெட், ஸ்கூட்டர் போன்ற 2 சக்கர வாகனங்கள் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலை இல்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை
அரசே திரும்ப செலுத்தும். பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும். மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் பேணும் வகையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துகள் செறிவூட்டப்பட்ட பால் ஆவின் மூலம் 1 லிட்டர் 25 ரூபாய் என்ற குறைந்த விலையில் விற்கப்படும். அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். இதன் மூலம் வட்டி இல்லாமல் வாரம் 10 ரூபாய் சுலப தவணையில் திருப்பி செலுத்தும்படி 1000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அரசின் எல்லா சேவைகளுக்கும் இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்த முடியும். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை. தர்மம் வெல்ல, அதர்மம் தோற்க, சத்தியம் வெல்ல, சந்தர்ப்பவாதம் தோற்க, நாடு வளம் பெற, நயவஞ்சக கூட்டம் அழிந்திட, நம்பிக்கை வெற்றி பெற, நாடகம் தோற்க, இடைத்தேர்தலில் என்னை எப்படி வெற்றி பெற வைத்தீர்களோ அதைவிட மகத்தான வெற்றியை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்தான் என் மூச்சு காற்று. உங்களுக்காக உழைக்க மீண்டும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன்.